ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையில இருக்கிற டாப் 5 மோஸ்ட் ஓல்டஸ்ட் பிளேஸ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல்ல வந்து கவர்மெண்ட் மியூசியம். இது எக்மோர்ல இருக்கு. இந்த மியூசியம் வந்து இந்தியாலேயே செகண்ட் ஓல்டஸ்ட் மியூசியம். ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் மியூசியம் வந்து கொல்கத்தால இருக்கு. பரப்பளவு பார்த்தீங்கன்னா 16.25 ஏக்கர்ஸ். இதுல 6 பில்டிங் இருக்கு. அதுல 46 கேலரிஸ் இருக்கு. இந்த பில்டிங் 1851ல கட்டியிருக்காங்க. நம்பர் 2 கன்னிமரா லைப்ரரி. இந்த கன்னிமரா லைப்ரரி வந்து ஒன் ஆஃப் த ரெபாசிட்டரி லைப்ரரிஸ் ஆஃப் இந்தியானே சொல்லலாம். இந்தியால எங்க புக் ரிலீஸ் பண்ணாலும் சரி, பேப்பர் ரிலீஸ் பண்ணாலும் சரி, மேகசின் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அதனோட ஒரு காப்பி வந்து இந்த கன்னிமரா லைப்ரரிக்கு அனுப்பிடுவாங்க. 1890ல கட்டப்பட்ட இந்த பழமையான லைப்ரரியில ரொம்ப ரொம்ப பழமையான புக்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. நம்பர் 3 ஆலம்பரை ஃபோர்ட். மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கடப்பாக்கம் அப்படின்ற கிராமத்துல இருக்கு. இது வந்து 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்றாங்க. இந்த கோட்டையை வந்து முகலாய பேரரசு காலத்தில் கிபி 1735வது வருஷம் கட்டியிருக்காங்க. நம்பர் 4 விக்டோரியா பப்ளிக் ஹால். விக்டோரியா மகாராணியின் பொன்விழாவின் நினைவாக இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டினதுலேயே இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். 19ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டிற்கு முற்பகுதியிலும் இது ஒரு நாடக அரங்கமாகவும் மாநாட்டு அரங்கமாகவும் பயன்படுத்திட்டு இருந்ததா சொல்றாங்க. இப்போ அது சவுத் இந்தியன் அத்லெட்டிக் அசோசியேஷன் இருக்கு. 5 செட் ஜார்ஜ் ஃபோர்ட். இது வந்து 1639ல கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டின கோட்டை. சுற்றளவு வந்து மொத்தம் 40 ஏக்கர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.